இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பூமிக்காரகன் பூமாதேவியினுடைய புதல்வன் நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. செவ்வாய் தான் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்லது ஒரு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகம் ராசியில் நீச நிலையில் இருந்து வக்ரமாகிட்டார். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுனம் ராசிக்கு போனார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இப்போது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, செவ்வாய் வந்துட்டு அங்காரகன், செவ்வாய் வந்துட்டு சகோதரக்காரகன், செவ்வாய் வந்துட்டு காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கிரகம். பூமாதேவியினுடைய புதல்வன் செவ்வாயினுடைய அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மனை, நிலம், சொந்த வீடு இதெல்லாம் அமையும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். செவ்வாய் வந்துட்டு கோபத்திற்கு, வீரத்திற்கு, எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இல்லைங்களா. பலம் அடைகிறாரு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். செவ்வாய் பலம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமானை வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் வக்ர நிவர்த்தி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, செவ்வாய் வீடு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடான சப்தம வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. களத்திர வீட்டுக்கு அப்படிங்கிறத விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ இவ்வளோ நாளாக அவர் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து அவர் பலம் இழந்து போயிட்டார். குறிப்பாக அந்த 7ஆம் இடத்திற்கு உண்டான ஒரு ஆதிபந்தம் அப்படிங்கிறது எல்லாமே கெட்டு போயிடுச்சு. செவ்வாய் வலுவிழந்து போனார் அப்படிங்கிறதுனால இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிறது இருந்திருக்கும். எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றோட ஒன்று அமையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் மாதத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண பேச்சுவார்த்தைலாம் எடுத்திருப்பாங்க. பல இடத்துல பொண்ணு பார்த்துருப்பாங்க, பல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலை. சும்மா நானும் லீவை போட்டுட்டு போயிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு பொண்ணு பார்க்க போகிறேன், இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஆணும் பொண்ணும் மாற்றி லீவ் போட்டு போயிட்டு வச்சு புஷ் தின்னுட்டு போயிட்டு வர வேண்டியதான். ஒன்றும் அமையலை. போனால் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஜாதகம் செட் ஆகலைங்கிறாங்க. இல்லை ஜாதகம் நல்லா இருக்குது வந்து பார்த்துட்டு போ அப்படின்னா பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கலை. இப்படிங்கிற ஒரு நிலைமையிலேயே வாழ்க்கை ஓடி போச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விரய செலவுகள் அப்படிங்கிறது நல்லது ஒரு விரய செலவுகளே இல்லை. ஏன் அப்படின்னா, விரயஸ்தானத்துக்கு அதிபதி பலமிழந்து போயிட்டார். அப்படிங்கும்போது இந்த விருந்து விசேஷ நிகழ்ச்சினே வரல. நிறைய துக்கக்காரிய செய்திகள் தான் உங்களுக்கு டிசம்பர்லேருந்து வந்திருக்கும். 2-3 இளவு விட்டு வந்துட்டேன்டா, ஒரு கல்யாண காட்சி பத்திரிக்கை வந்தால் கூட பரவாயில்ல, இப்படியே வந்துட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும்.
இப்போது அவர் பலமடைஞ்சு போயிட்டார் இல்லைங்களா. இனிமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த களத்திர வீடு அப்படிங்கிறது வலுவடைகிறது. இப்போது கூட்டு தொழிலில் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டம் அப்படிங்கிறது விலகும். கூட்டாளிகளால் ஏகப்பட்ட பிரச்சனை, கூட்டாளிகளால் ஒரு விலகி இருக்கலாம். கூட்டு தொழிலில் ஒரு 10 ரூபா வருமானம் கூட இல்லாமல் சும்மா உட்காந்தாச்சு. தொழிலையே விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கூட போயாச்சு. இப்போ மெல்ல அதை தட்டி எழுப்பலாம், பரவாயில்ல ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ வலுவடைகிறார். அப்படிங்கும்போது கூட்டு தொழிலில் இருந்து ஏங்கி தனித்து தொழில் அப்படிங்கிறத தொடங்கலாம். அதன் மூலியமாக 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நண்பர்களால் பகை அப்படிங்கிறது உருவாகியிருக்கும். நண்பர்கள் வகையில் வாகனம் வாங்கின காசை கொடுக்கல, இல்லை நம்ம ஒருத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தோம், அதை திருப்பி வராமல் நாம் போய் சொல்லிகிட்டு இருக்கலாம். இல்லை நண்பர்கள் துரோகி ஆகுறாங்க, நண்பர் ஒருத்தன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகலாம். உள்ள அர்ஜென்ட்டுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை, இப்படி இருந்த நிலைமையெல்லாம் மாறும். ஒரு பிரிஞ்சு போன நண்பர்கள், உங்களை பகைச்சிக்கிட்ட ஒரு நண்பர்கள், கூட்டாளிகள் ஏன்டா பகைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சியினால் வருது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமண கனவுகள் அப்படிங்கிறது நனவாகும். அதே மாதிரி சில பேர் வந்துட்டு கடந்ததொரு காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு உண்டாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அம்மா விட்டுட்டு போயிடுச்சு, இல்லை ஒரே வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, பிரிஞ்சு கிடக்கும், அந்த மாதிரியான நிலைமை எல்லாம் அப்படிங்கிறது மாறப்போகுது. அதோட முக்கியமான ஒரு விஷயம், சிலருக்கு மனைவி வழியில் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். மனைவிக்கு சொத்து இருக்குது, அதன் மூலமாக நமக்கு எதை பிரித்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தாய் வழியில் சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி மனைவி படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க, வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இல்லை வீட்டிலே ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க, ஒரு டைலரிங் தெரியும், ஒரு மிஷின் வாங்கி போடலாமா ஜோசியரே, இல்லை வீட்டிலே இருந்துக்கிட்டே ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கிறாங்க, இதாக பண்ணலாமா ஜோசியரே அப்படின்னா இந்த காலகட்டத்தில், அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 9ஆம் தேதியில் இருந்து ஆகுது, ஆனால் நம்ம 11 அதுவும் 2 நாள் விட்டுருங்க, 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் இந்த வேலைகள் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மனைவி வழியில் ஒரு 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு டெம்பரவரியாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா இப்போ பர்மனெண்ட் ஆகலாம். ஏதோ ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதியை பார்க்குறேன், ஒரு வேலை ஒன்று வாங்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி மேற்படிப்புக்கு ஒரு வெளிநாடு போகலாம், வெளிநாடு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரியான பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் வந்துட்டு குருவோட வீட்டில் போய்ட்டு உச்சமடைகிறாரு. மீனம் ராசியில் குரு உங்கள் வீட்டில் இருக்கார், ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது லாபஸ்தானம் வலுவடைகின்றது, எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப்போகுது. அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கிரன், அதாவது உங்கள் ராசிக்கு மிக அற்புதமான ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுப்பார் லாப வீட்டில். ஏன் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, ராசி அதிபதி உச்சமடைகிறார் அப்படின்னா நாமளே உச்சமடைஞ்ச மாதிரி. அதாவது எதிராளி வீட்டில் போய்ட்டு உச்சமடைகிறார், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எதிரிகளாக அவங்க கோட்டையில் போய்ட்டு அடிக்க போகிறீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நமக்கு எதிராக சதி நடக்குது அப்படின்னா எல்லாத்தையும் முறித்து ஜெயிச்சு நீங்கள் முன்னுக்கு வரலாம். அதே மாதிரி வேலை கிடைக்கல, வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னா நல்லதொரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த இடத்துல கடந்த காலகட்டத்தில் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்திலேயே சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. 2 பேருமே போயிட்டு கும்பம் ராசியில் சேர்ந்துருக்காங்க, 10ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அரசுக்கிட்ட ஒரு மானியம் கிணியம் வாங்கணும், அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லோன் கேட்கணும், போகணும் வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இடம் பூமி வகையாரால் இருந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கும். பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். இப்படி சொத்து உங்கள் கைக்கு வரும். மண்ணை வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு கட்டினதில் இருந்த கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அடைச்சிடலாம், நகநட்ட மூக்கலாம். இப்படி சகல விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிற ஒரு அற்புதமான பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும்.
அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. 199 ரூபாய்க்கு பொறுமையாக தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து சாட்டிஸ்ஃபைடு, அதாவது மன நிறைவோடு போயிருக்காங்க. இங்கே ஜாதகம் அப்படிங்கிறது பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தாண்டி நம்மளுடைய மன நிறைவு, நம்ம கேட்குறதுக்கு நமக்கு சந்தேகங்கள் இருக்குங்கள, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு பொறுமையாக அவங்களும் பலன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜோசியர் இவங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.